ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் அது மட்டும் மத்தியானம் ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி திங்கக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா M3 பேப்பர் இருக்கும். ஸோ நாளைக்கு ஒரு நாள் படித்து எப்படி நம்ம அதிக மார்க்ஸ் வாங்குறது, பாஸ் ஆகிறதா செய்கிறது அப்படிங்கிற பற்றி நான் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். சப்போஸ் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாளைக்கு ஒரு நாள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் நடந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக கொஞ்சம் மீடியமாக வந்துருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பர்டிகுலராக RPLA M3 பேப்பர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க, மீடியமாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓரளவு நம்ம கம்யூனிட்டி டேப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் மீடியமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு காலையில் எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் ஓட் பண்ண பாருங்க. இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. மெஜாரிட்டியாக நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. மத்தியான எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. நீங்கள் நம்ம கமெண்ட்டில் அப்லோட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் M3 பேப்பர் வந்து இருக்கும். இது டிசம்பர் 28 நடக்க வேண்டியது, உங்களுக்கு 6th ஜனவரி வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க, அதை ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் M1 M2 M3ல எப்படி ஹை மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதை ஃபஸ்ட்டு பாருங்க. ஏன்னா அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நாளைக்கு ஒரு நாள் எப்படி அதிக மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிற பார்க்கலாம். அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் ஆகிறதோட எப்படி அதிக மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிற சின்ன சின்ன ஐடியா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கணும். நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்கணும். உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட 2 இருக்கணும். ஒன்று சிலபஸ், இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். சப்போஸ் இப்போ தான் கரண்ட்டாக எழுத போகிறீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நிறையா வந்து ரெகுலேஷன் 29 ப்ரீவியஸ் செமஸ்டர் கொஸ்டின் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அது ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சம்ஸ் தான் கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அதே மாடல்ஸ்லேருந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப் இந்த ரெண்டையுமே வந்து பிரிச்சுட்டு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கவர் பண்ண பாருங்கள். ஒரு சில யூனிட்ஸ்லேருந்து செகண்ட் ஹாஃப் கேட்பாங்க. அது எந்த யூனிட்ஸ்லேருந்து எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின்ஸ் தான் மெஜாரிட்டியாக வருது. அப்படிங்கிறப்போ நீங்கள் குறைஞ்சது வந்து 2 or 3 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணணும். ஒரு டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணாதீங்க. முக்கியமாக மேக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் சென்டரில் இருக்க டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. அது உங்களுக்கு சப்டிவிஷன்ஸில் வந்தாலும் கண்டிப்பாக வரும், தனியாக கேட்டாலும் வர சான்ஸ் இருக்குது. அதனால் சென்டரில் எந்த இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரிவர்ஸில் வந்து படிக்க பாருங்கள். இப்போ நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது அப்படிங்கிறப்போ மெஜாரிட்டியாக டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3rd யூனிட், 4th யூனிட், 1st யூனிட், 5th யூனிட், 2nd யூனிட் இந்த ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் யூனிட் வைஸாக படிக்கிறப்போ எனக்கு இந்த மாதிரி படித்த ஈஸியாக ஞாபகம் இருக்கும் ப்ரோ அப்படின்னா அதை படித்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸ்டெப் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கை கொடுக்கும். அதனால் ஒரு மெத்தட் எப்படி பண்ணணும், அதை எப்படி ஸ்டெப் வைஸாக கொண்டு போகணுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் முடிஞ்சளவு வந்து எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு பேசிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அது என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு புரியும். அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு அந்த இது வந்து பேசிக் தெரிஞ்சுக்கோங்க, அதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலாஸ்லாம் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க, அது எப்படி வரும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இருட்டான ரூமில் இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட டார்ச் லைட் கொடுக்குறப்போ கரெக்டாக அதை நீங்கள் வந்து லைட் அடித்து உங்களால் வந்து கரெக்டான வேலை போக முடியும். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு வந்து என்ன படிக்கணும்னே தெரியாமல் ஒரு இருட்டான ரூமில் இருக்க மாதிரி இருக்கீங்க. டார்ச் லைட், அதாவது வந்து உங்களோட ப்ரீவியஸ் செமஸ்டர் கொஸ்டினும் அதுபோக உங்களோட சிலபஸையும் கையில் வச்சு கரெக்டாக வந்து அனலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களோட கரெக்டான வேலை போக முடியும். நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களால் வந்து ஈஸியாக வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி முக்கியமான ஒன்று, நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் படித்தாலும் அந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு 2 இல்லை 3 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா 10-15 டாபிக்ஸை கவர் பண்ணுறத விட ஒரு 3 டாபிக்ஸ் ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் செமஸ்டரில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த டாபிக்ஸ்லேருந்து அந்த மாடல் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு சம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, ஒரு 3-4 சம்மாச்சும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களால் வந்து எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அந்தளவு நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வரும். ஸோ அரியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் யாரும் வந்து கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நடுவில் ஏதாச்சும் ஒரு இது வந்து உங்களை தடுக்கிற மாதிரி விழுந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்கள் பிரேக் போட்டு வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அதை நாட்டினதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி போவீங்க. அதே மாதிரி தான் அந்த நடுவில் விழுந்ததான் உங்களுக்கு அரியர். அதை ஜஸ்ட்டு நாட்டி வச்சுட்டு வண்டியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருங்க. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. உங்களோட டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸிமம் வந்து ஈஸியாக தான் வரும். ஆனால் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட அதே சம் வந்து கேட்க சான்சஸ் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே சம்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இல்லை, ஆனால் அதே மெத்தட்ஸ்லேருந்து கேட்கலாம், அதே டாபிக்ஸ்லேருந்து கேட்கலாம். ஸோ அதனால் முடிஞ்சாலும் வந்து எல்லாமே கவர் பண்ண பாருங்கள். ஃபார்முலாஸை தனியாக நோட் போட்டு எழுத பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். நீங்கள் அரியர் வச்சுட்டீங்க அப்படின்னாலும் உங்களால் வந்து
கிளியர் பண்ண முடியும். ஒரு பூட்டு இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு கீ இருக்க தான் செய்யும். அதை வச்சு உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி அரியர் இருக்குது அப்படின்னா உங்களால் கிளியர் பண்ண முடியும். உங்ககிட்ட அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணி அரியரை வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக வந்து பிளான் பண்ணி படிக்க பாருங்கள். ஸோ அதாவது உங்களுக்கு 5 யூனிட் இருக்குது அப்படின்னா 5 யூனிட்டில் 3 யூனிட் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவு ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு சொல்லிட்டு முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் 3 யூனிட்டுக்குமே. லாஸ்ட் 2 யூனிட்டில் மட்டும் ஏதாச்சும் ஒரு ஹாஃப் கவர் பண்ண பாருங்கள். நீங்கள் 5 யூனிட்லேயுமே ஒரு ஹாஃப் மட்டும் கவர் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்டரில் ஒரு டாபிக் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.